நம்ம இன்னைக்கு எல்லாருடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான டீ கடை பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த டீ கடை பிஸ்கட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பிஸ்கட் நல்ல மொறுமொறுவா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதுக்கு தேவைப்படுற பொருட்களும் ரொம்ப கம்மி. ஸோ குறைவான பொருட்கள் வச்சு டேஸ்டியான டீ கடை பிஸ்கட் பண்ண போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இந்த மாதிரி பீட் பண்ண முடியாது. அதனால் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இது போல் பட்டர் சாஃப்டானதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இது நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா இது போல் பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அது வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ரீமியான திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கப்பு அளவுகள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் கப்பு அளவுகள் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டு இது போல் பீட் பண்ணும்போது தான் நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும், நல்லா திக்காக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா திக்காகணும். இப்போ பாருங்கள் பட்டர் நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர்லேருந்து லைட் கலராக மாறி இருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு பீட் பண்ணோன்னா போதும். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எசன்ஸ் நல்லா இந்த பட்டரோட மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக குறைவான பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம். இதில் நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. 1/4 கிலோ மாவையும் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா எல்லா மாவையும் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இல்லைனா கரண்டி எடுத்துகிட்டு இது போல் ஓரங்களை எடுத்து விட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக தான் கலந்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதான், மாவு தயாராகிருச்சு. இப்போ இது போல் ஒரு ஸ்டார் நாசில் எடுத்துக்கோங்க. அதை நான் பைப்பிங் பேக்கில் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த பைப்பிங் பேக்கு பதிலாக பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நாசல் எதுவும் போடாமல் அப்படியே சிம்பிளாக கூட நீங்கள் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். நாசல் போட்டோன்னா நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிறது போலவே ஸ்டார் ஷேப்க்கு கிடைக்கும். அதுக்காக இப்போ இந்த பைப்பிங் பேக்கை இது போல் ஒரு கிளாஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை உள்ளே வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு போல் கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது. அப்போ தான் நம்ம நாசல் போட்டு நம்ம டிசைன் பண்ணும்போது ஈஸியாக வெளியில் வரும். இந்த மாதிரி மாவை உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான டீ கடை பிஸ்கட் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மாவை பைப்பிங் பேக்கில் வச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபியை ஓவனில் பண்ணலை, கடாயில் தான் பண்ணுறோம். நீங்கள் அவனில் பண்ணணுன்னா அதோட டெம்பரேச்சரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே எழுதியிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். கடாயில் இது போல் உப்பு இல்லைன்னா மணல் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு சூடுபடுத்திக்கோங்க.
கடாய் சூடாகிற வரைக்கும் நம்ம இது போல் ஒரு பிளேட்டில் பிஸ்கட் ஷேப் செஞ்சு வச்சிடலாம். நான் இன்றைக்கி இட்லி பிளேட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பிளேட் கூட எடுத்துக்கலாம். பிளேட்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பூ ஷேப் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 சுத்து அளவுக்கு சுற்றினா போதும். இல்லை நீங்கள் நார்மல் பூ மாதிரி கூட பிழிஞ்சு விடலாம். உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பிஸ்கட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ கடாயும் 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடாக இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கெட்டை உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிஸ்கட் நல்லா வெந்திருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். ஒருவேளை வேகாமல் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிஸ்கெட்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும். அப்போ தான் இது முழுமையாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பிஸ்கெட் சூடாக இருக்கையில் சாஃப்டாக இருக்கிறது போல் இருக்கும். நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நல்ல மொறுமொறுவாக இருக்கும். நீங்களே பாருங்கள், குறைவான பொருட்கள் வச்சு வீட்டிலையே எவ்வளோ பெர்ஃபெக்டான பட்டர் பிஸ்கட் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த பிஸ்கெட்டை அவன்லையும் பேக் பண்ணலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே டெம்பரேச்சரில் ஒரு 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக பார்க்குறக்கே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கெட் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ கடை பிஸ்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.